வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளை விரைந்து வெளியிட கோரிக்கைகள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ டெட்டில் வந்திருக்க அந்த சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த முதுகலை பட்டதாரியுடைய சிவி லிஸ்ட்டு தற்காலிக தெரிவு பட்டியல் எல்லாமே வெளியிட்டிருப்பாங்க, எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுகளுடைய முடிவுகள் ஏன் வெளியீட்டில் இவ்வளவு தாமதம் அப்படின்ற மாதிரி எல்லோர் மக்கள் மத்தியிலுமே கேள்விக்குறிகள் தினசரி எழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் வெளியீடு நமக்கு நிச்சயமாக இன்னும் இந்த பிப்ரவரி முதல் வாரம் கண்டிப்பாக போய்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குடியரசு தினம் இந்த மாதிரி எல்லா டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜனவரியில் வாய்ப்புகள் மிக மிக குறைந்து கொண்டே வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் பிப்ரவரி முதல் வாரத்துக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களுடைய நலன் கருதி காலம் கடத்தப்படாமல் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை விரைவாக நடத்த வேண்டுமென தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் திரு பேட்ரிக் ரெய்மண்ட் வலியுறுத்தியிருக்கிறார். ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு ஜனவரியில் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது. ஜனவரி முடிவடையும் நிலையில் இன்னும் அறிவிப்பு எதுவுமே வெளியிடப்படவில்லை. நிர்வாக பணியிடங்களாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகவே உள்ளன. இதனை கருத்தில் கொண்டு பதவி உயர்வுக்கு காத்திருக்கும் ஆசிரியர்கள் 5 ஆண்டுகளாக பணி ஓய்வு பெற்றும் சூழலில் கருத்தில் கொண்டும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த அறிவிப்பு உடனடியாக அரசு வெளியிட வேண்டும். தேர்வு நடத்துவதற்கு முன்பு 2025 நவம்பர் 15-16 நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வின் முடிவுகளை வெளியிட வேண்டும். குறிப்பாக பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதும் அனைவருக்கும் பணியில் தொடர வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ தகுதி தேர்வு மதிப்பெண்களை 50% குறைக்கணும். இதுதான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம். ஸோ தேர்வுடைய மதிப்பெண் சதவீதம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. 50%. ஏன்னா டெட்டில் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களில் மதிப்பெண்கள் முறையீடு 50% இருக்குது. ஆனால் தமிழகத்தில் 55% இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப 50% டெட்டோடைய பாஸ் மதிப்பெண் விகிதத்தை குறைக்கணும் அப்படின்றத கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் 50% மாறும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மக்களே. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்குது. இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் பப்ளிஷ் பண்ணும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.